காலை வணக்கம். ஒரு 2-3 விஷயங்களை நண்பர்களிடம் நாங்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச இருக்கின்றோம். சில குற்றச்சாட்டுகளை வைக்க இருக்கின்றோம், சில விஷயங்களை பகிர இருக்கின்றோம். விளாத்திக்குளத்தில் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அன்பு சகோதரி 17 வயசு இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடூரமான நிகழ்வு என்பது இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்கல. எதற்காக நாங்கள் திமுக அரசை குற்றம் சாட்டுகின்றோம்? என்ன பார்த்தீங்கன்னா பல திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்றது, குற்றம் நடக்குது, குற்றவாளிகள் இருக்கிறாங்க, எப்படி எல்லா பழியும் எங்கள் மேலே போட முடியும்? இந்த விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டிற்கு வெளியே அந்த வயக்காலுக்கு தோட்டத்துக்கு போறாங்க. 8 மணி வரைக்கும் அந்த பாப்பா வரல. அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. விளாத்திக்குளத்தில் குளத்தூர் காவல் நிலையத்தில் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. ஸோ 11ஆம் தேதி காலையில் அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தி பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிறாங்க. அதன் பிறகு மத்தியானம் 1:30 மணிக்கு 11ஆம் தேதி அந்த குழந்தையினுடைய சடலம் அங்கே கிடைக்குது. இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு நம்ம எல்லோருக்கும் மனதில் ஏற்படுத்தி இருக்குன்னா, நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு, ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் போகும் பொழுது எடுத்திருந்தா, அப்பவே போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணியிருந்தா ஒருவேளை இது தடுக்கப்பட்டிருக்குமோ? அதனால 10ஆம் தேதி சாயங்காலம் காணாம போன அந்த மாணவி 11ஆம் தேதி மத்தியானத்திற்கு மேல ஏற்கனவே தேடி இடத்துல சடலம் கிடக்குதுன்னா யாரோ வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் மேற்கட்டமா நமக்கு தெரியுது. அதனால இது காவல்துறையினுடைய தோல்வி என்று சொல்வதை விட காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முழு தோல்வி. என்ன கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இன்னும் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதை தாண்டி தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரி பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது, 17 வயது இருக்கிற காரணத்தினால. அவங்க 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண், அப்படின்னா 99%, 99%. இதை விட ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. 99% மதிப்பெண்கள் பெற்று அந்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அந்த குழந்தைக்கு இது போல் நடந்திருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் வெட்கி தலை குனியணும். இன்னைக்கு கனிமொழி போயிருக்கிறாங்க, சகோதரி கனிமொழி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்பவாவது ஆட்சி முடியும் தருவாயில்னாவது ஒத்துக்கணும், காவல்துறையை சீரமைக்கணும், காவல்துறைக்கு வந்து இன்னும் அதிக அதிகாரத்தை கொடுக்கணும், ஆட்சியாளர்களாக தோற்றிருக்கின்றார்கள் என்பதை ஒற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, இன்னைக்கு அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும் ஆண்டவனுடைய அருள்ல. ஆனா ஒரு மூத்த அமைச்சர் பண்ற டிராமாவை பாருங்க. நேத்து முகநூல் பக்கத்தில் போடுறாரு, இன்னைக்கு நான் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன், ஏன்னா அடிமை கூட்டணியை நான் வந்து எதிர்க்கிறேன். நம்ம கூட்டணி எதுக்கு? அவரு பிறந்த நாளுக்கும் நம்ம கூட்டணிக்கு என்ன சம்பந்தம்? அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, அடுப்பெரிக்கிறதுக்கு வந்து கேஸே இல்லை, அதனால பிறந்த நாளை கொண்டாடல. இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனா அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சுட்டு நடந்து போங்க, நம்முடைய கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுங்க. இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பயம், என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டில் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசத்தில் யாரும் போல, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையாலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிற்க வச்சிருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிவிகேல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தலைவர்கள் அவங்க எது கூட்டம் நடத்துறாங்க அவங்கள தான் கேட்கணும், கருத்து என்ன கேட்டாங்க அவங்கள தான் கேட்கணும், அந்த கருத்தில் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அவங்கள தான் கேட்கணும். இப்ப டிவிகே நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் வீடியோ கான்ஃபரன்ஸுக்கும் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா, என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களை பற்றி இதுவரை நான் பேசியிருக்கக்கூடிய கருத்திலிருந்து எந்த மாற்றமும் நான் மாத்திக்கல, நான் அப்படியே தாங்க நான் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டணி வரணும் நடக்கணும் அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்க பேசுறீங்க.
ஒரு பக்கம் டிவிக்கே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாற்றுக் கட்சி நண்பர்களும் எங்க கூட்டணி பலமா இருக்கு நம்ம போறோம் அப்படின்னு. இன்னைக்கு புதிதாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைங்கன்னா புதிதாக சொல்வதற்கு அந்த கட்சிகிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க மீட்டிங் நடத்துனீங்க, மீட்டிங்ல எதுக்காக கருத்து கேட்டீங்க, நீங்க கேட்ட கருத்து உண்மையா அப்படிங்கறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். எங்களுடைய நிலைப்பாடு மாறாதப்ப நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணுங்கன்னா, தேர்தல் எந்த நேரமும் கூட டிக்ளேர் ஆகலாம். இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதி, 16 வருதுங்கிறாங்க, 17 வருதுங்கிறாங்க, நமக்கு தெரியாது, 18ங்கிறாங்க, ஏதோ ஒரு நாள் இன்னும் அடுத்த இந்த வாரத்துக்குள்ள வருது. ஸோ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சீட்டு கொடுத்துட்டாங்க, சில பேர்த்து கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு சண்டை போட்டு அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நம்ம கூட்டணியில் உடனடியாக இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தவுடன் வேகமாக தலைவர்கள் அதை வேலை செய்ய போகிறாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் மோட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்கண்ணா. அதனால் இன்னைக்கு என்னுடைய கருத்து, எங்கள் கூட்டணி பலமாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு பலமாக இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து இந்த கூட்டணி இல்லை. நாங்கள் பலமாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். 17ஆம் தேதி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமும் கூட ஒரு சான்று. 3 முறை பிரதமர் அவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் களத்துக்காக. இன்னும் 2-3 முறை வர இருக்கிறாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு பிறகு. அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பலமாக எங்கள் பாதையில் போகிறோம். மற்ற கட்சிகள் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க, மற்ற கட்சிகள் இன்டர்னல் மீட்டிங் போட்டு கேட்குறாங்கன்னா அந்த கட்சிகள் தான் பதில் சொல்லணும். எங்க நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை, நாங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அண்ணா நான் கொடுக்கக்கூடிய இடத்துலையும் இல்லை, வாங்கக்கூடிய இடத்துலையும் நான் இல்லைங்கண்ணா. கொடுக்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க, வாங்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கருத்தாக ஏன் கருத்து என்ன சொல்றதுங்கண்ணா? என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணிக்கான கதவுகள் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கா, இல்ல புதிய கட்சிகள் எதிர்பார்க்கலாமா, இல்ல அவ்வளவுதானா சார்? அண்ணா இன்னைக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அதனுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்ட. இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டை உயர்த்தி கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கே நீங்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் ஏத்துக்க மாட்டோம், கிளம்பியாச்சு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீ சிரிக்கிறார். வைகோ அண்ணன் 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டார்? எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எத்தனை தொகுதியில் நின்றவர், தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற வேண்டும் நினைத்தவரை எனக்கு சீட்டையெல்லாம் குறைச்சு அந்த 4லையும் அடுத்து சொல்றார் 3 உதயசூரியன் சின்னம், 1 எங்கள் சின்னம். எனக்கு வைகோ ஐயாவை பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கொங்கு கட்சி இந்த பகுதியில் நிற்கக்கூடியவங்க 3 கம்பீரமா 3 சீட்னு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களையும் 2 சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து தலைவர்கள் வெளியே வருவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா இவங்க கொடுக்குற ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ அவர் ஏத்துக்கு போறது கிடையவே கிடையாது. அதனால் திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்கண்ணா. வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போறாங்களா தனியா நிற்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு வெளியே இன்னைக்கு இந்தியா போஸ்ட்மேனே பயத்தில் இருக்கான். ஆனால் போனோம்னா நமக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்களாட்டுக்கு, அந்த பக்கமே நான் போக மாட்டேன். ஸோ யார் வந்தாலும் கூட பிடிச்சி 1 சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து அவர்களோடு இத்தனை காலமாக பயணம் பண்ணவங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு குறைக்கும் பொழுது எந்த விதத்தில் நியாயம்னு தலைவர்கள் கேட்குறாங்க. அதனால் கூட்டணியில் மாற்றம் வருமானு கேட்டீங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை பார்க்குறோம். தேர்தல் எப்பொழுதுமே நெருங்கும் பொழுது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் எப்பவுமே தமிழக அரசியல் இருக்கும். தமிழக அரசியலில் எல்லா முறையும் தேர்தல் ஜஸ்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கும். இந்த டைம் என்ன ட்விஸ்ட்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னங்கண்ணா குறிப்பிட்ட மாதிரி கூட்டணி வலுவா இருக்குங்கிறீங்க, அதே சமயம் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடுகள் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடு ஆரம்பிக்காம இருக்கிற காரணம் ஏதாவது ஒரு பெரிய கட்சியை வரவேற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலா? அதே நீங்க குறிப்பிட்ட இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு அவசரம் இருக்குங்கண்ணா. காரணம் அவங்க மேல ஆன்டி இன்குபன்சி இருக்கு, மக்களுடைய கோபம் அவங்க மேல இருக்கு, உடனே பண்ணணும். ஆனா எதிர்கட்சியை பொறுத்தவரை அந்த அவசரம் கிடையாது. 2021 அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது கூட தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொகுதி பங்கீடு எங்க நிக்கணும் அப்படின்லாம் வந்துச்சுங்கண்ணா. ஸோ எங்களை பொறுத்தவரை யாருக்கும் எந்த அவசரமும் இல்லை. எல்லா இடத்துல எல்லாரும் வேலை செய்யறோம். உதாரணத்துக்கு நேற்று நான் தொண்டாமுத்தூர் பகுதியில் அண்ணன் வேலுமணி அவர்களோடு பிரச்சாரத்தில் இருந்தோம், வேறு பகுதியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் தொண்டாமுத்தூர் வேலுமணி என்ன அங்கே பிஜேபி நிற்கல அப்படியெல்லாம் இல்லை. வேலுமணி நிற்கிறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியும் நாமளும் ஓட்டு போடணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், நாம கூட்டம் போடுறோம். அதனால் எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. நாங்கள் எங்களுடைய டைம் லைனில் சரியான முறையில் போயிட்டு இருக்கோம். மேபி எங்களுடைய தலைவர்கள் மோடி ஐயா வரணும்னு நினைச்சாங்க, 3 மீட்டிங்கும் மோடி ஐயா முடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், அது நடந்துருச்சு.
அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இன்டர்னல் அசஸ்மெண்ட் அதையும் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த தொகுதி, யார் தொகுதிக்கான வேட்பாளர் யார், அந்த அசஸ்மெண்ட்டையும் நயினார் அண்ணா தலைமையில் ஒரு டீம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் சரியான டைம் லைனில் இருக்கோம், எங்களுக்கு எந்த அவசரம் இல்லைங்க. இப்போ என்டிஏ கூட்டணி வந்து தாவேக வர வைக்கிறதுக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸு, அப்புறம் சிபிஐ வழக்கு அப்படிங்கிறது சொல்லி நெருக்கடி கொடுக்கறதா பேச்சு பரவலாம். அண்ணே நீங்கள் உங்களுக்கு தெரியுங்க அண்ணே, இப்போ ஜனநாயகம் படம், சிபிஐ அண்ணா, ஒருத்தருக்கு சிபிஐ மீது வழக்கு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது யாருங்கண்ணா? சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது தமிழக வெற்றி கழகம். அவங்க கேட்குறாங்களே, நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். தமிழக வெற்றி கழகமும் கேட்குறாங்க, தமிழ்நாடு சிபிசிஐடி சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, சிபிஐக்கு கொடுங்கன்னு. சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்டது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த சிபிஐ வச்சு டிவிகேவை பயமுறுத்துறீங்கன்னா நாங்கள் எப்படின்னா அந்த கருத்தை ஏற்றுக்க முடியும்? ஏன் 4 மாதங்களுக்கு முன்பு டிவிகே கேட்கும் போதே அவங்களுக்கு தெரியுமல்ல. அதனால் அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை, சிபிஐ பொறுத்தவரை இண்டிபெண்டன்ட் ஏஜென்சின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியாக இருக்கட்டும். ஜனநாயகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விஜயே கருத்து சொல்ல, நான் என்ன கருத்து சொல்கிறேன்னா சொல்லுங்கள். விஜய் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க, எத்தனை இடத்துல பேசுகிறாங்க, ஈரோடு வேறு வேறு பகுதியில் பேசிட்டார், நிறைய இடத்துல பேசிட்டார். ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசட்டும், படத்தை பற்றி பேசட்டும், என்ன பிரச்சனைன்னு பேசட்டும், அதன் பிறகு என் கருத்தை சொல்கிறேங்க. நான் படத்தில் நடித்த ஒரு நடிகர் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லட்டும், பாரதிய ஜனதா கட்சி தூண்டுட்டுன்னு சொல்லட்டும், எங்கேயுமே சொல்லலை. சிபிஎஃப்சிக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிபிஎஃப்சியினுடைய ரிவ்யூ கமிட்டி, ஸ்கிரீனிங் கமிட்டி, அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. இதுல எல்லோருமே மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியின் குற்றம் சுமத்தினா எங்க சொல்ல முடியும்? யாராச்சும் குற்றம் சுமத்தினா பதில் சொல்லலாம். எங்களை யாருமே குற்றம் சுமத்தாத பொழுது, எங்களை குற்றம் சுமத்துறது யாரு? திமுக. இதுல ஆச்சரியம், அதாவது ஓனாய் நனையுதுன்னு நரி அழுவிச்சாமா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஓனாய் நனையுதுன்னு ஆடு அழுவிச்சாமா. அதாவது இன்னைக்கு டிவிகேவுக்கு பிரச்சனை திமுக அழுகுது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மீது சுமத்தக்கூடிய குற்றத்துக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விடுவீங்களா? நியாயமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றோம். விஜய் அவங்க குற்றச்சாட்டுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஜனநாயகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரோ பொறுப்பாளர்களோ எங்களுக்கு எந்த இதுவும் அவங்க சொல்லல. சிபிஎஃப்சி, கோர்ட்டு, கேவிஎன் ப்ரொடக்ஷன், விஜய் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு அவங்களுக்குள்ள அது இருக்கு. அதாங்க ஆச்சரியம். ஏன்னா ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலீங்கன்னா, 2 நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள நம்ம எந்த தேவா, ஜீவா 2 அற்புதமான பசங்க. சின்ன வயசுலேயே ரீல் எல்லாம் போட்டு நல்லா பண்ணுறாங்க. அதில் நாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியாக சொல்கிறார், தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்கள் அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமாக கொடுத்தீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்ணுறாங்க. நான் வரவேற்கிறேங்கண்ணா. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேங்கண்ணா. ஆந்திராவில் 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்ணுறதை பற்றி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனால் முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பில்லை. அந்த குழந்தைங்களை, தம்பி நீ ரீல் போடாதப்பான்னு ஃபோன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாதப்பான என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் ஒரு நிகழ்வில் இருக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க சினிமா பாட்டுக்கு. அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு, பக்கத்தில் மா சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்கல் இல்லை, முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்லை. ஆனால் இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சராக மாறிட்டாரு. அல்லது ரீல்ஸ் போடலினா படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு, ரீல்ஸ் போடுங்கப்பான். அதனால் இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க நான் இருக்கிறோம். என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இதையெல்லாம் அனுபவிச்சு தாங்க ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கணும். எதற்குன்னா, ஆமாங்கண்ணா, எதற்குன்னா பாலாஜி என்று நான் பேசும் பொழுதுதான் செருப்பு வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விசாரிக்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை. நம்பர் 1. நம்பர் 2, சம்பவம் நடக்கவே ஸ்பாட்ல இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆம்புலன்ஸை கூட்டிட்டு வந்தாரு. ஆம்புலன்ஸ்ல திமுகவுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது, திமுக மருத்துவ அணியின் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. செந்தில் பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க இருந்தான்னு அவரு சொல்றாரு.
அவரை கூப்பிடணும். மூணாவது, முதலமைச்சருக்கு தகவல் சொன்னது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். எல்லா அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் இங்கங்க போனது யார்? செந்தில் பாலாஜியா இருக்கலாம். அங்க நான் ஆளுகின்ற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, திரும்ப அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஏன் டிவிகே கட்சியினுடைய மாவட்ட செயலரை கூப்பிட்டுருக்காங்க, அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசனுடைய டிஜிபி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டுருக்காங்க, அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர் திரு விஜய் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க, 2 முறை போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ செந்தில் பாலாஜியை அழைத்தது முழுமையிலும் முழுமை சரியான ஒரு பார்வை தான். ஆனா செந்தில் பாலாஜி அவங்க மடியில் ஏதோ கொஞ்சம் கனம் இருக்க மாட்டாங்க. ஏன் பதறாரு? சிபிஐ கூட்டாங்க, போனேன், பேசினேன், வர வேண்டியதானே. மடியில கனம் இருக்கிறனால ஏன் பதறாரு? அவர் ஏன் நைசா ஸ்டாலின் அண்ணையும் கூட எடுத்துட்டு போலான்னு பாக்குறாரு? இது ஸ்டாலின் அவங்க நினைப்பாங்க, தம்பி நீ போறனா போகும்போது என்னையும் பிடிச்சி இழுத்துட்டு போறப்பான். அந்த மாதிரி தான் இருக்கு அவருடைய பதில். நான் அந்த பதிலை பார்த்தங்கன்னா, அதனால சிபிஐ அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்களை கூப்பிட்டது முழுமையிலும் அது உண்மைதான். அவங்க போகணும், கோஆபரேட் பண்ணணும். மடியில கனம் இல்லைன்னா கோஆபரேட் பண்ணுங்க, ஏன் பயப்படுறீங்க? இது எதுக்கு நீங்க அப்படியே பதறீங்க? அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தாவே செந்தில் பாலாஜி அவர்கள் பதறுவது நமக்கு தெரியுது. எனக்கு தெரியல யாரு குற்றம் செஞ்சாங்கன்னு தெரியலீங்கன்னா அது சிபிஐ என்கொயரியில் உண்மை வெளியே வரும். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்கன்னா என்னுடைய கருத்தில் எந்த மாற்றம் இல்லை. காரணம், அவங்க சித்தாந்தத்தை வேற சித்தாந்தத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாம் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கோம். அப்படி இருந்தும் அரசியல் கூட்டணிக்குள்ள முரணான கட்சிகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லிங்க, உங்களுக்கு அரசியல் தெரியும், எனக்கு அரசியல் தெரியும், நான் முட்டாள்தனமா எதுவும் பேச விரும்பல. முரணான கூட்டணிகள்லாம் இருக்கா? இருக்கு. ஒரு காமன் கோல்ல இருக்காங்களா? இருக்கு. வேறு வேறு கொள்கைகள் இருந்தாலும் கூட பொது எதிரியை வீழ்த்துவதற்காக இருக்காங்களா? இருக்கு. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது டைம் லைன் இன்னைக்கு வந்துருச்சு. எலெக்ஷன் வரப்போகுது, எல்லா கட்சிகள் இருக்காங்க, திமுக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே தேர்தலுக்கு முன்பு தமிழகத்தில் எப்பவும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். இந்த வருஷம் என்ன ட்விஸ்ட்னு பார்ப்போம். அதே நேரத்தில் சீட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை, சீட்டை வாங்க வேண்டிய இடத்துலையும் நான் இல்லை. நான் ரெண்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணா, நான் எல்லோருக்கும் பிரச்சாரம் பண்றேன்னா, எல்லோருக்கும் போய் நிற்கிறேன். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கும். இந்த சகோதரி பேர் சொல்ல முடியல, எனக்கு பேர் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம், இறந்த பிறகுனாவது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். 17 வயசு இருக்கனால போக்சோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. 495 மதிப்பெண் வாங்கினா 500க்கு அந்த குழந்தைய பாருங்க கொடூரமாக கொண்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி இருக்கணுமாங்கிற கேள்வி. நான் எல்லா கேஸுக்கும் நான் திமுகவை சொல்லல. அண்ணா யூனிவர்சிட்டி இதே இடத்துல சாட்டை எடுத்து அடிக்கிட்டேன். காரணம், திமுக லிங்க். நீ சிசிடிவி போடல. உதயநிதி ஸ்டாலின் சிண்டிகேட் மெம்பரா இருந்த ஒரு கல்லூரி, வாட்ச்மேன், திமுக கொடி போட்டு அக்யூஸ் உள்ள போறான். இவ்வளவு நடக்குதுன்னு நம்ம பேசுறோம். இது எல்லாம் அரசனுடைய குறைபாடுகள். எல்லா கேஸுக்கும் நாங்க திமுகவை சொல்லிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசு இயக்கங்கள் செயலிழந்து குற்றங்கள் அதிகமாயிருக்கு. அதுதான் நாங்க சொல்றது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் பெட்ரோல் வண்டி போட்டிருக்கணுமே, ஏன் போடல? இவ்வளவு விளம்பரம் பண்றீங்களே, இவ்வளவு பண்றீங்களே, ஒரு 10 பெட்ரோல் வண்டி வாங்கி கொடுத்திருந்தா பெட்ரோல் வண்டி அங்க போகும். அந்த இடத்துல குற்றம் நடக்கும் நமக்கு தெரியும். அந்த முள்புதர் ஏர்போர்ட் காம்பவுண்ட் வால ஒட்டி, இதெல்லாம் தான் அரசுடைய குறையாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாடி இருக்காங்க. கூட்டணி மிக வலுவாக பலமாக களத்தில் இருக்கு. அமமுக அண்ணன் டிடிவி தினகரன் அவங்க உள்ள இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மிக மிக சுறுசுறுப்பாக்காங்க. ஏன்னா அவங்க வெற்றியை சுவைத்தாக வேண்டும் என்கின்ற வெறியில் இருக்காங்க. நான் இன்னைக்கு பல இடத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது அதிமுக தொண்டர்கள் கூட இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். ஏன்னா அவர்களும் இந்த எலெக்ஷனை ஒரு மரியாதை பிரச்சனையாக நம்ம ஜெயிச்சாலுங்கிற வெறி அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட அந்த வெறி இருக்கு, ஜெயிக்கணும். பிரதமர் சொல்லிட்டாங்க, நம்ம ஜெயிக்க வைக்கணும். பிரதமர் சொன்ன பிறகு நாம் இங்கே எந்த கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணுங்கிற முடிவு. ஆனால் திமுகவினுடைய ஒரு தலைவர்களை பார்க்கும் பொழுது எதையோ சாதிச்ச மாதிரி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கு. எதை எலெக்ஷன் முந்தானத்தே நடந்தது, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அவர்கள் அழிவுக்கு அஸ்திவாரமே. மக்கள் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, இதை எப்படி தமிழில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த ஆணவமும் இந்த ஆங்காரத்தையும் எப்பவும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் போகக்கூடிய கூட்டமெல்லாம் திமுக கூட்டத்துக்கு தான் போறாரு. இன்னொரு பப்ளிக்கை பார்க்கவே இல்லை. திமுக மகளிர் அணி மாநாடு, திமுக இளைஞர் அணி மாநாடு, திமுக மாணவர் அணி மாநாடு, திமுகவுடைய பூத்து முகவர்கள் மாநாடு. ஆனால் திமுக காரங்களே பார்த்துக்கிட்டு அவங்க முதலமைச்சர் வாழ்க வாழ்கிறாங்க. இது இந்த ரோம்ல நீரோக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சுங்களாம். ரோம் எரியுது, ஐயா நீங்க வாழ்க, ஃபிடில் ஊதுங்கிற மாதிரி முதலமைச்சர் இருக்கிறாங்க. மக்களை சந்திக்க முதலமைச்சர் வரும் பொழுது தெரியும் எவ்வளவு கோபத்தில் மக்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் விஜயன் என்ன அரெஸ்ட் பண்ணல, கேரளாவுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களை ஏன் கைது பண்ணலன்னு கேட்கிறார் டெல்லியில. பாருங்க,
எந்த அளவுக்கு. ஆனால் இங்கே கம்யூனிஸ்ட்காரங்க இவங்க வந்து காங்கிரஸோட சேர்ந்து ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புரியல. அதே போல் ராகுல் காந்தி அவர்கள் அதோடு நிற்கல. நீங்கள் சொன்னது போல் ஏதோ பிஜேபியும் கம்யூனிஸ்ட்டும் பி டீம் ஏ டீம்னு ஏதோ ஒரு கருத்தை வைக்கிறார். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை கேரளாவில் அவங்களுக்குள்ள ஒன்று முதலமைச்சருக்கு சண்டை. விடி சதீஷன், கேசி வேணுகோபால் இவங்கெல்லாம் சண்டை. மணிசங்கர் ஐயர் நேராக போய் சொல்கிறார், காங்கிரஸே வேஸ்ட்டு, விஜயன் தான் ஜெயிப்பார், பினராயி விஜயன் தான் ஜெயிப்பார்னு சர்டிஃபிகேஷன் வேறு கொடுக்குறாரு. அவரை காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீக்கினா அவர் என்ன சொல்கிறார், நீக்கிப்பார், நான் வந்து ராஜீவ் காங்கிரஸ், நான் ராகுல் காங்கிரஸ் இல்லைங்கிறார். அதனால் இது எல்லாம் மறைப்பதற்காக அபாண்டமான குற்றச்சாட்டு நம்ம மீது வைக்கின்றார்கள். அங்கே பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இட் வில் மேக் அ பிக் மார்க்குங்கனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருக்கு. ஆனால் இதில் யாருக்கு கெயின் யாருக்கு லாஸ் என்று சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சி தான் 2026 கேரளாவில் ஒரு பெரிய சக்தியாக வரும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை. நான் தான் சொல்லிட்டேன் பாருங்க, இதுவரைக்கும் என் வாயை திறந்து சீட்டை கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்டதில்லை, என் லைஃப்லேயே கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன். அது என்னோட பழக்கமும் கிடையாது. 2021 டெல்லிக்கு சென்ற பிறகு கட்சி சொன்னாங்க அரவக்குறிச்சியில் போட்டியிட்டேன். 2024 வரை எங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். டெல்லிக்கு நாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம், பேரையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். போட்டியிட வேண்டும் என்று கட்சி சொன்னார்கள். கோயம்புத்தூரில் 13 நாள் இருந்துச்சு, நேராக வந்து இறங்கி வேலை செஞ்சு வேலையை ஆரம்பித்தோம். கட்சி சொல்லட்டும், எதாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்றோம். நானாக அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேங்கண்ணா. நானாக போய் எனக்கு கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலைமையில் நான் இல்லை. கட்சி தேவையை விட அதிகமாக தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. கட்சி சொல்கிறத நம்ம செய்ய போகிறோம். நானாக இந்த கட்சிக்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன். தேவையை விட அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் பொழுது எதுக்கு 36 வயசில் ஒரு மாநில தலைவர்னு ஆக்கணுங்கண்ணா? நம்ம கேட்டோமா? கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலையை செஞ்சோம். இல்லை மாநில தலைவர் பதவி இப்போ இவங்க இருக்கணும்னு சொன்னாங்க, நம்ம அப்ஜெக்ட் பண்ணோமா? இல்லை, சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பின்பற்ற போகிறோம். அடுத்து இதை செய்யன்னு சொல்ல போகிறாங்க, நம்ம செய்ய போகிறோம். அப்படித்தான் ஒரு கட்சியில் நீங்கள் இருக்க முடியுமோ தவிரன்னா டிமாண்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு தலைவனுக்கும் அது அழகல்ல, தொண்டனுக்கும் அழகல்ல. அதே நேரத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், கொங்கு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி நிறையா சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறையா சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பணும். தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நிறைய இடத்துல ஜெயிக்கணும். அதான் எங்கள் நோக்கம். எல்லோருக்கும் இதில் லாபம் இருக்கணும், எல்லோருக்கும் இதில் மகிழ்ச்சி இருக்கணும், எல்லா கட்சிகளும் சந்தோஷமா இருக்கணும். அதற்கான ஒரு முயற்சியை நோக்கி மேடம் திஸ் டைம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் என்பதை தாண்டி எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ் தான் முதல் நோக்காக மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரே பேஜில் இருக்காங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் வெல்ஃபேரில் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனிச்சிருக்கு. அந்த வெல்ஃபேரிசம் அப்படின்னு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் தான் தனிச்சிருக்கிறாங்க. 3 பிரதான கட்சிகளும் ஒரே பக்கம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவதுங்க மேடம், தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ். நீங்க அரச கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கா? அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்களா? நீங்க வரக்கூடிய பணத்தை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா? மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர்றீங்களா? இதுல என்டிஏவுக்கு ஒரு பெரிய எட்ஜ். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் 5 ஆண்டுகளுக்கு சண்டை போடுற ஒரு கட்சி வேண்டாம். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசோடு உரசுகின்ற ஒரு கட்சி வேண்டாம். மத்திய அரசுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய கட்சி, அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி, அதே நேரத்தில் லோக்கல் கரப்ஷன், ஒரு தாசில்தார் ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில், டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதை கொடுக்க முடியும். ஸோ வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாரும் சேம் பேஜ், அதில் அப் டவுன் எதுவும் இல்லைங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே வந்த பிறகு இமிடியட்டாக நாம சொன்னதை கொடுக்க போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட அந்த ப்ரூவன் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு வரோம். நன்றி அண்ணா.